வரும் 14ஆம் தேதி மாட்டுக்கறி விருந்து அறிவித்துள்ள திராவிடர் கழக தலைவர் வீரமணி, தைரியம் இருந்தால் அதே தேதியில் மான்கறி விருந்து நடத்த வேண்டும் என பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிலுக்கு நேர்ந்து விடப்படும் மாடுகள் திருடப்படுவதை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். பசுவதைக்கு அனுமதி வழங்கியுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த சிலரின் தூண்டுதலாலேயே இதுபோன்ற கோவில் மாடுகள் திருட்டு நடைபெறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் திராவிடர் கழகம் சார்பில் ஏப்ரல் 14ஆம் தேதி மாட்டுக்கறி விருந்து அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தைரியம் இருந்தால் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அதே தேதியில் மான்கறி விருந்து நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். நாங்க என்ன சாப்பிட்றதுங்கிறத நீ யார், அதாவது சர்க்கார் யார் முடிவு செய்ய. அதனால் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதி மாட்டுக்கறி விருந்துன்னு அறிவிச்சிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஏற்கனவே மான்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. அன்றைக்கி எங்கே போனாங்க? என்ன வீரமணி போன்றவர்களுக்கு தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் மான்கறி அன்றைக்கி போட சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது இதெல்லாம் என்னென்னா, இந்துக்கள் இதை புனிதம்னு நினைக்கிறாங்க, அதனால் அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கமே ஒழிய இவர்கள் அவருடைய உரிமைக்காகங்கிறதெல்லாம் இல்லை.